வணக்கம். திரையரங்கம் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. இது ஒரு ஹாலிவுட் திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் டஸ்டின் டேனியல் கிரட்டான். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் டாம் ஹாலண்ட். ஸ்பைடர்மேன் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் இவர்தான். மார்வல் காமிக்ஸ் கதையை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. இதுக்கு முன்னாடி உருவான நோ வே ஹோம் திரைப்படத்தில் பீட்டர் பார்க்கர் அந்த கதாபாத்திரம் இருக்குல்ல, அந்த கதாபாத்திரத்தினுடைய உருவம் யாருக்கும் தெரியாத வகையில் ஒரு மந்திரத்தை கூறி டாக்டர் ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்ச் ஒரு காரியத்தை செய்கிறார். அதன் மூலம் பீட்டர் பார்க்கர் மற்றவர்களுடைய கண்களுக்கு புலப்படாத வகையில் ஆகக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது. 4 வருடங்களுக்கு பிறகு பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேன் என்ற கதாபாத்திரமாக மாற வேண்டிய சூழ்நிலை உண்டாகிறது. அதன் மூலம் தன்னுடைய அருமை காதலியாக இருந்த எம்ஜே என்ற மிச்சேல் ஜோன்ஸுக்கு கூட பீட்டர் பார்க்கர் யார் என்று தெரியாத ஒரு சூழல் உண்டாகிறது. பீட்டர் பார்க்கரை பார்த்தால் அடையாளம் தெரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அவனுடைய நெருங்கிய நண்பனான நெட் கூட ஆகிறான். இப்படிப்பட்ட நிலை தனக்கு உண்டாகி விட்டதே என்று இப்போது ஸ்பைடர்மேனாக இருக்கக்கூடிய பீட்டர் பார்க்கர் மனதளவில் நினைத்து பல நேரங்களில் தாங்க முடியாத கவலைக்கு ஆளாகிறார். தற்போது தன்னுடைய காதலிக்கு வேறு ஒரு காதலன் இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ள நேரும்போது பீட்டர் பார்க்கருக்கு எந்த அளவிற்கு மனதில் தாங்க முடியாத அளவிற்கு சோகம் உண்டாகும் என்பதை நீங்களே மனதில் நினைத்து பாருங்கள். அந்த காட்சிகள் படத்தில் மிகவும் அருமையாக படமாக்கப்பட்டிருக்கின்றன. நியூயார்க் நகரத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து உண்டாகக்கூடிய ஒரு நிலை உண்டாகும்போது ஸ்பைடர்மேனாக இருக்கக்கூடிய பீட்டர் பார்க்கர் எந்த அளவிற்கு துணிச்சலாக செயல்பட்டு நம்மை ஆச்சரியத்தின் உச்சிக்கே கொண்டு செல்கிறார் என்பதை பார்த்து நமக்கு வியப்பு உண்டாகிறது. ஸ்பைடர்மேனாக உயர்ந்த கட்டிடங்களிலிருந்து கீழ் நோக்கி தாவி ஒரு கட்டிடத்திலிருந்து இன்னொரு கட்டிடத்திற்கு தாவி அந்த கட்டிடத்திலிருந்து மேலே உயர்ந்து அதற்கு பிறகு கீழே வந்து அதற்கு பிறகு மேலே பறந்து வானத்தில் வானவெளியில் சுதந்திர மனிதனாக அவன் பறந்து செல்லக்கூடிய காட்சிகள் இருக்கின்றனவே, அந்த காட்சிகள் எப்படி படமாக்கப்பட்டன என்ற சிந்தனைதான் நமக்கு உண்டாகிறது. நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தை தாக்குவதற்காக வந்த டேங்கை பார்த்து ஸ்பைடர்மேன் பாய்ந்து வந்து எந்த அளவிற்கு தன்னுடைய அபார ஆற்றல்களை வெளிப்படுத்தி அந்த காரியமே நடக்க விடாமல் செய்கிறார் என்பதை பார்த்து நமக்கு அளவற்ற வியப்பு உண்டாகிறது. அந்த காட்சி மிகவும் பிரமாதம் என்று கூறக்கூடிய அளவிற்கு படத்தில் படமாக்கப்பட்டிருக்கிறது. எம்ஜே என்று அழைக்கப்படக்கூடிய மிச்சேல் ஜோன்ஸ் வரக்கூடிய காட்சிகள் கவித்துவ தன்மையுடன் படத்தில் இருக்கின்றன. பல சதி செயல்களுக்கு மூல காரணமாக இருப்பது யார் என்ற உண்மை பீட்டர் பார்க்கர் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ஸ்பைடர்மேனுக்கு தெரிய வரும்போது அவனுடன் சேர்ந்து நாமும் ஆச்சரியத்தின் உச்சிக்கே செல்கிறோம். ஸ்பைடர்மேன் ஃப்ராங்க் கேசலுடன் வரக்கூடிய காட்சிகள் படத்தில் மிகவும் சிறப்பாக படமாக்கப்பட்டிருக்கின்றன. கவித்துவ தன்மை கொண்ட காட்சிகள் படத்தில் பல இருந்தாலும் வானத்தில் பறந்து செல்லக்கூடிய சாகச காட்சிகள் படம் முழுக்க நிறைந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட காட்சிகளில் வரும்போது ஸ்பைடர்மேனுடைய ஆற்றல்களை பார்த்து நமக்கு அளவற்ற ஆச்சரியமும் மதிப்பும் மரியாதையும் உண்டாகின்றன. படத்தினுடைய பிற்பகுதியில் ஒரு நிஞ்சா ஃபைட் காட்சி வருகிறது. அந்த காட்சி மிகவும் அருமையாக படமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த சண்டை காட்சி A1 என்று கூறக்கூடிய அளவிற்கு படத்தில் இருக்கிறது. படத்தில் மிகவும் சிறப்பு என்று கூறுவதாக இருந்தால்
கிராஃபிக்ஸ் காட்சிகளையும் விஎஃப்எக்ஸ் காட்சிகளையும் தான் கூற வேண்டும். இந்த நவீன தொழில்நுட்ப அம்சங்கள் இந்த திரைப்படத்தில் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை மிகவும் அருமையாக இருக்கின்றன. எந்தவிதமான முகமூடியும் இல்லாமல் சாதாரண மனிதனாக ஸ்பைடர்மேன் கதாபாத்திரத்தில் வந்த பீட்டர் பார்க்கர் ஒரு உயர்ந்த கட்டிடத்திலிருந்து வெளியே வர நியூயார்க் நகரத்தைச் சேர்ந்த மக்கள் கட்டிடத்தின் உச்சியில் வேறொரு மனிதன் ஸ்பைடர்மேன் ஆடையை அணிந்து கொண்டு கையை ஆட்ட அவர்தான் உண்மையான ஸ்பைடர்மேன் என்று மனதில் நினைத்து கொண்டு மக்கள் ஆரவாரம் செய்ய அந்த சுவாரஸ்யமான காட்சியை பார்த்து கொண்டே வெளியே நகர்ந்து வரக்கூடிய உண்மையான ஸ்பைடர்மேன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய பீட்டர் பார்க்கரை நாம் பார்த்து அவருடன் சேர்ந்து நாமும் புன்னகைக்கிறோம். தன்னுடைய மிகச்சிறந்த ஆற்றலால் நியூயார்க்கையும் நியூயார்க்கில் வாழக்கூடிய மக்களையும் எந்த அளவிற்கு ஸ்பைடர்மேன் காப்பாற்றுகிறான் என்பதை படத்தில் மிகவும் அருமையாக ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை படமாக்கி நமக்கு முன்னால் காட்டி நம்முடைய முழுமையான பாராட்டுக்களை பெறுகிறார்கள். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி கவித்துவ தன்மையுடன் படமாக்கப்பட்டிருக்கிறது. ஸ்பைடர்மேன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய பீட்டர் பார்க்கர் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் டாம் ஹாலண்ட். படம் முழுக்க இவர் தன்னுடைய திறமையை எந்த அளவிற்கு சிறப்பாக வெளிப்படுத்த வேண்டுமோ அதை நன்கு செய்திருக்கிறார். மிச்சேல் ஜோன்ஸ் என்ற எம்ஜே என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் அருமையான நடிகையான ஜெந்தாயா. அழகான தோற்றத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த நடிகையிடம் மிகச்சிறந்த திறமைகள் இருக்கின்றன. அவருடைய இளமை ததும்பக்கூடிய சிறந்த நடிப்பை இந்த திரைப்படத்தில் நாம் பார்க்கிறோம். ஜீன் கிரே கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் சேடி சிங்க். மிகச்சிறந்த இவருடைய நடிப்பை படம் முழுக்க நாம் பார்க்கிறோம். ஜான் பெர்ன்தல் இவர்தான் ஃப்ராங்க் கேசில் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். அந்த கதாபாத்திரத்தில் இவர் தன்னுடைய திறமையை அருமையாக வெளிப்படுத்தி நம்மிடம் நல்ல பெயரை பெறுகிறார். நெட் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் ஜேக்கப் பெட்டாலான். படம் முழுக்க வரக்கூடிய இந்த கதாபாத்திரத்தில் இவர் தன்னுடைய நடிப்பு திறமையை நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் இவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய இந்த கதாபாத்திரத்திற்கு நல்ல முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. பிரெட் பவுலாக் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். மிகவும் பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் ஒரு ஒளிப்பதிவாளருடைய பங்கு எந்த அளவிற்கு சிறப்பாக இருக்க வேண்டுமோ அதை புரிந்து கொண்டு இந்த ஒளிப்பதிவாளர் தன்னுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த அளவிற்கு இவருடைய ஆழமான சினிமாட்டோகிராஃபி திறமையை படம் முழுக்க நாம் பார்க்கிறோம், வியக்கிறோம். மைக்கேல் கியாச்சினோ இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். இந்த திரைப்படத்தினுடைய கதையோட்டத்துடனும் காட்சிகளுடனும் இரண்டர கலந்து இவருடைய இசை இருக்கிறது. இந்த படத்தின் கதையோட்டத்திற்கு இவருடைய இசை மிகவும் அருமையாக துணை புரிந்திருக்கிறது. சோனி பிக்சர்ஸ் இந்த திரைப்படத்தை உலகமெங்கும் விநியோகம் செய்திருக்கிறது. டஸ்டின் டேனியல் கிரட்டான் இந்த திரைப்படத்தை இவர் இந்த அளவிற்கு அனைவரும் பார்க்கக்கூடிய வகையில் இயக்கியதற்காகவே இவரை நாம் எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் பாராட்டலாம். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே என்ற டாம் ஹாலண்ட் கதாநாயகனாக நடித்த புதிய ஹாலிவுட் திரைப்படத்தை அவசியம் ஒரு முறை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு அந்த திரைப்படம் நிச்சயம் பிடிக்கும்.